ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் Nithilan Dhandapani. எப்போ பார்த்தாலும் மாமிசம் அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய சேனலில் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னாடி வந்து நின்றுக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் நானும் நிறுத்துறது இல்லைன்னு பாருங்களேன். என்ன இருக்கோ அது இருக்கிறத சொல்கிறதுல எந்த தவறும் இல்லை பாருங்களேன். இந்த மாமிசத்தை வைத்து நம்ம மாமிசத்தை உண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஞான நிலை அடைய முடியாது, இறைநிலை அடைய முடியாது, சித்துநிலை அடைய முடியாது அப்படின்னு எல்லாமே சொல்கிறது ஒரு வகையில் உண்மை தான், இல்லைன்னெல்லாம் கிடையாது. அதற்காக அந்த மாமிசத்தினால் நம்மளுக்கு பயனே இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படியும் சொல்ல முடியாது. ஏன், இந்த மாமிசத்தையே மருந்தாக மாற்றக்கூடிய அந்த முறை தான் யுனானி மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உடனே என்ன சொல்லுவீங்க, அது அரபியர்கள் பின்பற்றக்கூடியது, நம்மளுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்மளுடைய சித்த மருத்துவமோ இல்லை ஆயுர்வேதமோ அதை பற்றி எதுவும் பேசுறது இல்லை அப்படின்னு சொன்னால், சேவலை வைத்து மயிலை வைத்து இந்த இரண்டு உயிர்களுடைய அந்த மாமிசத்தை வைத்து கற்ப மருந்தே உண்டு பண்ணி இருக்கிறாங்க நம்மளுடைய சித்தர்கள். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி இந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. இது போகர் 7000 பிளேலிஸ்ட். ஸோ பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது ஏகப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்கள் அதுக்குள்ளே இருக்குது. இதை தவிர்த்து நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, உள்ளே போய் பாருங்கள். ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக பிளேலிஸ்ட் இருக்குது. நம்மளோட இன்னொரு சேனலான என்டிடாக்ஸ் மற்றும் ஸ்பாட்டிஃபை, ஸோ அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ சேனலையும் வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ரைட்? ஸோ பரவலாக நம்ம ஆட்களுக்கு வந்து இதை பற்றி பேசினாலே பிரச்சனை தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது ஒரு குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி ஒரு இது இருக்குது, ஒரு இது என்ன சொல்கிறது, அந்த இது இருக்குது, கடிவாளம் கட்டின மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அது தப்பு தான் அப்படின்னு சொன்னால் தப்பு தான், இல்லைப்பா பரவாயில்லப்பா அதில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கியா அப்படின்னு சொன்னால் தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குணம் இருக்குது. ஸோ நானாக விளக்கம் சொன்னால் தானே நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை. நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, குட்டி தான், கண்டென்ட் ரொம்ப சின்னது தான். ஸோ அந்த பாட்டை வந்து அப்படி படிச்சுட்டு அது எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். யாராவது கிட்ட போகர் 7000 இருக்குது அப்படின்னு சொன்னால் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஸோ மனிதர்களுக்கு வந்து அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, மனிதர்களுக்கு வந்து அந்த ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையிலிருந்து விடிவு காலம் அப்படிங்கிறது வருவதற்கு சித்தர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை சித்தர்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்மளுடைய சமகாலத்திலே வந்து நிறைய ஆட்கள் வந்து அதை பற்றி பேசியிருக்காங்க. அப்படி ஒரு நூல் தான் நம்மளுடைய குக் எஃப்எம்ல இருக்கக்கூடியது த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது யார் எழுதுனா அப்படின்னு சொன்னால் எடி ஜாக்கு அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஹிட்லர்னுடைய அந்த கேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேம்பில் அவர் இருந்து நிறைய கஷ்டப்பட்டு நாட்டை இழந்து, மக்களை இழந்து, தன்னுடைய குடும்பத்தை இழந்து, நாட்டு விட்டு வெளியே வந்து, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டங்கள் பட்டாலும் கூட அவருடைய 100வது வயசில் அவர் வந்து வெளிவிட்டிருக்கக்கூடிய இந்த நூல் தான், என்ன தான் துன்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த இடத்துலையும் நீ எப்படி மகிழ்ச்சிகரமாக உன்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ சிதர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதே கான்செப்ட் தான் அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அதனால் இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு இந்த சஜஸ்ட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குக் எஃப்எம்ல நிறைய சுவாரஸ்யமான தலைப்புகளில் பல்வேறு ஆடியோ புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இவர்களுடைய சிறப்பம்சமே என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ் மட்டும் அல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளில் இந்த ஆடியோ புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இவர்களுடைய வருடாந்திர சந்தா வருடத்திற்கு 399 ரூபாய். ஆனால் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ND50 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதே வருடாந்திர சந்தா 199 ரூபாய்க்கு உங்களுக்கு தர்றாங்க. ஸோ இந்த கூப்பான் கோட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது புக்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை இந்த குக் எஃப்எம்னுடைய பிளாட்ஃபார்மை நல்லபடியாக முன்னேற்றணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்குண்டான அந்த ஃபீட்பேக் லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுபவர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதிலிருந்து, இந்த கண்டென்ட் எதிலிருந்து அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸ்லி போகர் 7000 5வது காண்டத்திலிருந்து தான் இந்த ஒரு கண்டென்ட் வருது. நான் ஏதாவது சொல்லும்பொழுது தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் அர்த்தங்களை மாற்றி புரிஞ்சிருப்பீங்க, சிதர்கள் வந்து மறைபொருளாக பேசியிருப்பாங்க, அதுக்கு ஒன்றுக்கு வேறு அர்த்தங்கள் இருக்கும், அது எல்லா இடத்துலையும் அது வந்து அப்ளிகபிள் கிடையாது, எல்லா இடத்துலையும் அவர்கள் மறைத்து பேசுவதும் கிடையாது, அவங்க சொல்கிறத சொல்லிடுறாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறதுல அதுக்கு உடனே நம்ம வந்து என்ன சொல்லிடுறோம்னா இரட்டை அர்த்தங்கள் உண்டு, மறைத்து பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உண்டான கண்டென்ட் சின்னது தான், அதனால் அந்த பாட்டு அப்படியே ஒரு சில பாடல்கள் அப்படி படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கற்பம் அப்படின்னு சொன்னால், கற்பம்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள். அதில் கற்ப மருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு அது தெளிவாக புரியும், ரைட்? சரி, ஃபஸ்ட்டு சேவல் கற்பம் சாப்பிட்றோம் இல்லையா, சேவல், அந்த சேவல் கற்பம் நல்லா புரிஞ்சுக்கணும். மயில் கற்பத்துக்கு எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கார், ஆனால் சேவல் கற்பத்துக்கு எப்படி செய்யணும்னு சொல்லலை. இந்த சேவலை கற்பமாக்கி சாப்பிட்டால்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம கடையில் வாங்குற சேவலை எடுத்து சாப்பிட்டா நம்மளுக்கு இந்த நிலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. யாராவது ஒரு சித்த மருத்துவரை அணுகி இதை எப்படி செய்யணும்னு கேட்டுட்டு செய்யணும். இதை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உடனே போய் கடையில் சேவலை வாங்கிட்டோ இல்லை வீட்டில் இருக்கிற சேவலை அடிச்சோ சாப்பிட்டா அதனால் எந்த பயனும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த செய்தியை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். போகர் 7000 5வது காண்டத்தில் இந்த விஷயம் வருது. ஸோ எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால்,
தானான சேவல் என்ற மாமிசத்தை, ஸோ சேவல் என்ற அந்த மாமிசத்தை எடுத்து அதனுடைய ரோமத்தை எல்லாம் நீக்கி உடல் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளில் இருக்குல்ல அது எல்லாத்தையும் முழுசாக நீக்கி அதனுடைய அந்த எலும்புகள் எல்லாத்தையும் முழுசாக நீக்கிட்டு அந்த சதை பத்துன்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த சதையை மட்டும் எடுத்து பாங்கு பெற்ற மாமிசத்தை உண்டபோது மானான தேகமது காயகற்பம் மகத்தான காரமது ஏறலாச்சு. ஸோ நம்மளுடைய உடல் வந்து அந்த கற்பதேகம் அப்படிங்கிறது ஆகும். எவ்வளோ நாள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், அதாவது சும்மா சமைச்சு சாப்பிட்றதில்ல, அறுசுவை தன்மையோடு சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. 6 சுவைகளையும் கூட்டி அந்த கறியை சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதை சாப்பிடும் பொழுது எவ்வளோ நாள் சாப்பிடணும்? ஒரு மண்டலம் 48 நாள் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து கல்தூண் போல் எழிலான தேகமது கல்தூண் ஆகும் அப்படின்றார். சீரல் என்ற சுவாசமது கீழ்நோக்கு ஆகும், சிறப்பான தேகமது காந்தம் வீசும். ஸோ நல்ல நறுமணம் இருக்குங்கிறாரு. ஸோ நல்ல நறுமணமாக இருக்கும் உடல் அப்படிங்கிறாரு. வீரல் என்ற சுரோனிதந்தான் கட்டி போகும், பேரான தாது விருத்தியாகும். ஸோ உடலில் வந்து அந்த பலம் அப்படிங்கிறது பயங்கரமாக கூடும். கூறவே முடியாத சேவல் கற்பம் குவலயத்தில் ரோமரிஷி மார்க்கம் தானே. ஸோ ரோமரிஷி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போன ஒரு மார்க்கம் இந்த சேவல் கற்பம் அப்படிங்கிற. நல்லா புரிஞ்சுக்கங்க. கடையில் வாங்கினாலும் வீட்டில் இருக்கிற சேவல் அடிச்சு சாப்பிட்டாலும் இது நடக்கிறதில்ல. அந்த கற்பத்தை, இந்த கற்பத்தினால் நம்மளுக்கு நல்லது வரும்னு சொல்லியிருக்காரு. அந்த கற்பம் எப்படி செய்யணும்னு சொல்லலை. ஸோ இது யாராவது ஒரு சித்த மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அடுத்து வரக்கூடிய மயில் கற்பம் பாருங்களேன், இது வந்து ரோமரிஷி, இதனுடைய செயல்முறை இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மார்க்கமாம் இன்னும் ஒரு வயனம் சொல்வேன், மகத்தான ரோமரிஷி மகிமை பாரு, தீர்க்கமுடன் கந்தரது வாகனம்தான், தீர்க்கமுடன் கந்தரது வாகனம்தான், திறமான புள்ளி மயில் பட்சியாகும். ஸோ அந்த மயில், புள்ளி மயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ மயில் இருக்கான் தெரியல, புள்ளி மயில் பட்சியாகும், சேர்க்கவே கெந்தியது கெந்தகம் சல்ஃபர், தாளகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாளந்தானும், தாளகம்னா அது இங்கிலீஷில் எனக்கு தெரியல, சித்த மருத்துவ கடையில் கேட்டோம்னா கிடைக்கும். ஸோ கெந்தகம், தாளகம், அதோட சூதம் அதாவது மேர்க்கரி, இது எல்லாத்தையுமே சமநடையாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரே அளவில் 10 கிராம்னா 3மே 10 கிராம் இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எடுத்துக்கிட்டு கருங்குருவை அரிசி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த 3 பொருட்களையும், கடை சரக்குகளை வந்து 3 பொருட்களையும் சமனாக எடுத்து பார்த்தீங்களா, அதற்கு 2 பங்கு இந்த கருங்குருவை அரிசியை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஒரு உரலில் போட்டு நல்லா இடித்து தண்ணி போட்டு நல்லா அந்த தண்ணி ஊற்றி நல்லா அதை கலந்துக்கணும். ஒரு இடித்து எல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணி போட்டு கொஞ்சம் அப்படி அந்த குழஞ்சி நிற்கிற அளவுக்கு அதை எடுத்துக்கணும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மயிலை பிடிச்சிட்டு வந்துட்டு, அதாவது அந்த புள்ளி மயில்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மயிலை பிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும். சாப்பிடும் பொழுது அது என்ன ஆகுமா, 48 நாள் இதுவும் ஒரு மண்டலம் வந்து அந்த மயிலுக்கு உணவாக கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ரோமம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் முழுசுமே உதிர்ந்து போயிடுமா. அந்த உணவை உண்டுகிட்டு அது என்ன பண்ணும், அந்த எச்சம், அந்த கழிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழிவு போடும்போது அந்த கழிவையும் நீ சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். பிகாஸ் அது அப்புறம் வர்றேன். ஸோ அந்த கழிவையும் சேர்த்து வச்சுக்கோ அப்படிங்கிறார். இப்படி அந்த 48 நாள் அந்த மயில் வந்து அந்த உணவை உண்டு அதனுடைய ரோமம் எல்லாம் முழுசாக உதிர்ந்து போதும் விட்டுரு. அந்த மயிலினுடைய உடல் எப்படி ஆகும் அந்த 48வது நாள் அப்படின்னு சொன்னால், அந்த மயிலினுடைய உடல் கற்பதேகமாக மாறிடுமா. அந்த அளவுக்கு உறுதி வாய்ந்த ஒரு நிலையில் அந்த மயில் ஆயிரும். அப்போ அதை விட்டுரு, அது பாட்டுக்கு அதை இருந்துட்டு போட்டோம். 6 வருஷம் கழித்து அந்த முடியெல்லாம் திருப்பியும் வளர ஆரம்பிக்கும். ஸோ முழுசாக அந்த முடியெல்லாம் வளரும் பொழுது 6 வருஷம் கழித்து அந்த மயில் வந்து இந்த என்ன சொல்கிறது, கருமேகத்தை பார்த்துட்டு அது வந்து தோகை விரித்து அந்த ஆடக்கூடிய அந்த ஒரு நிலை வரும் 6 வருஷம் கழிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மயிலை எடுத்துகிட்டு வந்து அதை பிடிச்சி அதை வந்து சமைச்சு நீ அந்த மாமிசத்தை வந்து நீ உண்டு வரும் பொழுது, எதற்காக உண்டு வரும் பொழுது, உன்னுடைய வயதான அந்த உடல் இருக்குது பார்த்தியா, அந்த உடல் சிறுபிள்ளை போல், அதாவது பாலகன் போல் ஆயிடுவானா அந்த கறியை நம்ம சாப்பிடும் பொழுது. ஸோ அந்த கறியை சமைச்சு அதை எவ்வளோ நாள் சாப்பிடணும், 48 நாள். எல்லா கற்பங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த கால அளவு அப்படிங்கிறது 48 நாள். அந்த மயிலினுடைய அந்த மாமிசத்தை 48 நாள் நீ வந்து உண்டு வரும் பொழுது, ஒரு மண்டலம் தான் உண்ணும் பொழுது, உன்னுடைய வயதான தோற்றம் முழுதுமே மாறி போய் உன்னுடைய உடலில் தாது விருத்தி அப்படிங்கிறது பயங்கரமாக ஏறி உன் உடல் கற்பதேகமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் சேவல் கற்பம், மயில் கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ மாமிசத்தை மருந்தாக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சித்தர்கள் அதையவே கற்ப மருந்தாகவே உபயோகிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் மாமிசத்தை முழுசுமே வேண்டாமா அப்படின்னு சொல்லி தூக்கியெல்லாம் நம்மளால் போட முடியாது. ஏன்னா எப்படி இளதலை இந்த உலகத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு ஏதுவான ஒரு பொருளாக இருக்குதோ, அதுபோலவே மாமிசமும் இதே உலகத்தில் படைக்கப்பட்ட இல்லை உருவான ஒரு விஷயந்தான். ஸோ அதையும் நம்மளால் மருந்தாக எடுத்துக்கொள்ள முடியும். இது விஷயம். இப்போது
அந்த எச்சம் அந்த அந்த மயிலினுடைய கழிவை எடுத்து வைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை எதுக்கு எடுத்து வைக்கிற, அதை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நான் அதை படிக்கல, புக் இருக்கவங்க நீங்கள் பார்த்துக்குங்க, இல்லாதவங்க வாங்கி படிங்க. அந்த கழிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழிவை எடுத்து வைக்கும் பொழுது அந்த கழிவை எடுத்து ஒரு சில கடை சரக்குகள் இந்த ரசவாதத்திற்கு உண்டான இல்லை அந்த மருத்துவத்திற்கு உண்டான முறைகளெல்லாம் சேர்த்து நிறைய அந்த கெமிஸ்ட்ரி லேப் செட் மாதிரி அவங்க நிறைய சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணி அந்த கழிவை ஒரு செந்தூரமாக அவங்க மாற்றுறாங்க. செந்தூரம்னா என்ன அப்படின்னு சொன்னால், அது ஒரு மருந்து பொருள்னு வச்சுக்கங்களேன். ஒரு செந்தூரமாக அது மாற்றி அந்த செந்தூரத்தை நம்ம உண்டு வந்தாலும் கூட நம்மளுடைய உடல் கற்பதேகமாகும், சமாதி அடைவதற்குண்டான நிலை நமக்கு வாய்க்கும் அப்படின்னு போகநாதர் சொல்கிறார். இது மட்டும் அல்லாமல் அந்த செந்தூரத்தை வெள்ளி உருக்கி 10 பங்குக்கு ஒரு பங்கு, 10 கிராமுக்கு இந்த செந்தூரத்தை ஒரு பங்கு ஒரு சட்டியில் ஒரு ஓடு எடுத்து உருக்கின வெள்ளியை 10 பங்கு ஊற்றி இந்த செந்தூரத்தை ஒரு பங்கு அதில் ஊற்றி அதை சூடு பண்ணி அதில் ஊதுனோம்னு வச்சுங்களேன், 8 மாத்து தங்கம் கிடைக்கும். அது என்ன 8 மாத்துனா 8 பவுன் தங்கம் கிடைக்கும். அந்த தங்கத்தை எடுத்து புடம்போட அதிலிருந்து அந்த தங்கம் இன்னும் ரிஃபைண்டாக அந்த தங்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு சுத்தமான ஒரு தங்கமாக இருக்குமா. இது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், சமுசாரி வாழ்க்கை வாழ்பவன் இருப்பான் பார்த்தியா, அவனுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த தங்கத்தை அவன் பயன்படுத்தி கொள்ளலாம், எந்த விதமான ஒரு கேடும் வராது, இந்த முறைக்கு எந்த விதமான தீங்கும் கிடையாது. இது எல்லாமே நமக்கு ரோம ரிஷி அருளியது அப்படின்னு சொல்லி போகநாதர் தன்னுடைய நூலில் 7000 5ஆம் காண்டத்தில் சொல்லியிருக்கார். இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கீழே சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நன்றி.